ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட 2 நாட்கள் முடியல நிலவுக்கு என் மேல் நடி கோபம் திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து ஆக்டிங்கும் தாண்டி இயக்குனருக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பவர் பாண்டி அப்படின்ற ஒரு செம்ம பெரிய ஒரு ஃபீல் குட் மூவி வந்து அவரோட இயக்கத்தில் வந்து உருவாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து செம்ம பெரிய ஒரு ஆக்ஷன் திரைப்படம்னா ராயன் திரைப்படம் உருவாச்சு. ஸோ அந்த திரைப்படம் வந்து பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிலவுக்கு என் மேல் நடி கோபம் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து அவருடைய இயக்கத்தில் இட்லி கடை அப்படின்ற திரைப்படம் உருவாகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படங்கள்லாம் வந்து மெயினாக வந்து நிலவுக்கு என் மேல் நடி கோபம் திரைப்படம் வந்து ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் செம்ம பெரிய ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸோ திரைப்படத்துக்கு வந்து செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்த நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திரைப்படம் வந்து நல்ல ஒரு ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ் விமர்சனம் எதுவுமே இந்த திரைப்படத்துக்கு இல்லாதனால பாசிட்டிவ் விமர்சனம் தான் நல்லாவே வந்துட்டுருக்கு இந்த திரைப்படத்துக்கு. ஸோ இந்த திரைப்படமாக வந்து 21ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பாராட்டி பேசியிருந்தாங்க. ஒரு கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை பாராட்டி பேசியிருந்தாங்க. இன்னும் வந்து இப்போ வந்து நிலவுக்கு என் மேல் நடி கோபம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 நாட்கள் முடியல 5 கோடி இருக்க கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. அதாவது இது வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப